பிப்ரவரி 27, 2025 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். Examine yourself, turn from sin. மத்தேயு 9 அதிகாரம் 13 வசனம். Matthew chapter 9 verse 13. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே ஏற்பட்ட யுத்தத்தினால் அந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டது. அதனால் அந்த நாட்டிலே களவு, கொள்ளை மற்றும் வன்முறைகள் அதிகரித்து கொண்டே சென்றது. அந்த நாட்டிலுள்ள ஜனங்கள் மிகவும் கஷ்டப்பட்டதால் இன்னும் ஒரு தேசமானது தன் வாசலை திறந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நாட்டிலிருந்து அகதிகளை ஏற்றுக்கொண்டது. அகதிகளாக வந்தோருக்கு அந்த தேசத்திலே நல்வாழ்வை கண்டடையும் எல்லா வசதிகளையும் இலவசமாக வழங்கப்பட்டது. அந்த தேசத்தின் குடியுரிமையை பெற்றுக்கொள்ளும் வழிகளும் ஏற்படுத்தப்பட்டது. அப்படி இருந்தும் அகதிகளாக வந்தவர்களில் சிலர் தங்கள் நாட்டில் செய்த பிரகாரமாகவே களவு, கொள்ளை மற்றும் வன்முறைகளை விட்டு மனமில்லாதவர்களாயிருந்தார்கள். அதனால் அவர்கள் அந்த தேசத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள். தேசத்தின் அதிகாரிகள் அவர்களை நோக்கி, நல்வாழ்வு வாழும்படி நாங்கள் அகதிகளுக்கு தஞ்சம் கொடுக்கின்றோம், ஆனால் அவர்களுடைய துன்மார்க்கமான நடவடிக்கைகளுக்கு நாம் தஞ்சம் கொடுப்பதில்லை. அப்படியான நடவடிக்கைகள் இங்கு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறினார்கள். இயேசு கிறிஸ்து இனி வாழ்விற்கு வழியில்லை என்று பாவத்தில் மூழ்கியிருக்கும் பாவிகளுக்கு அவர் விடுதலை கொடுக்கின்றார். ஆனால் இனி பாவம் செய்யாதே என்று எச்சரிக்கின்றார். பரிசுத்த வாழ்வு வாழும்படிக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார். நமக்கு துணையாக இருக்கும்படிக்கு தேவ ஆவியானவரை ஈவாக கொடுத்திருக்கின்றார். எனவே தேவன் கொடுத்திருக்கும் கிருபையின் நாட்களை பிரயோஜனப்படுத்த வேண்டும். For I have not come to call the righteous but sinners. My dear brothers and sisters, due to a war in certain country, the economy of that country has fallen. Therefore, robbery and violence continue to increase in that country. The people of that country suffered so much that another country opened its door and accepted refugees from war-torn countries. The refugees were provided free of charge with all facilities necessary for a comfortable life in that country. Citizenship of that country were also established. Even so, some of the refugees were reluctant to leave the looting and violence they practiced in their own country. So they were arrested by the authorities of that country. The officials of the country said to them, "We shelter the refugees so that they may live well, but we do not shelter their wicked ways." They said that such activities will not be accepted here. Jesus Christ gives freedom to the sinners who are drowned in sin, that there is no way to live anymore. But He wants you want to be sin again. He has established means of living a holy life. God has given us the spirit of the gift to help us. Therefore, the days of grace given by God should be utilized. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இருக்கிறதான எல்லாதமான பிரச்சனைகளையும் கவலைகளையும் நீக்கி அவளுக்கு வேண்டிய நன்மைகளை தந்து அவளை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம், மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாக உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களாக உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்வில் காணப்படுகிறதான எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் நாங்கள் மனம் திரும்பும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை நாங்களே இந்த நாளில் கூட நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம்.
உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், பிடிக்காத காரியங்கள் எங்கள் வாழ்விலே எது இருந்தாலும் அவைகளை எல்லாம் ஆண்டவரை நாங்கள் எடுத்து போட்டு நாங்கள் பக்கமாக மனம் திரும்பி வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக சூழ்நிலைகள் ஆண்டவரே நீர் எங்களை மன்னிக்கிறீர், பாவத்திலிருந்து விடுதலை தருகிறீர். ஆனாலும் ஆண்டவரே திரும்பவுமாக அந்த பாவ சேற்றிலே ஆண்டவரே அப்பா நாங்கள் விழுந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களை தூக்கி நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் முழுவதுமாக மனம் திரும்பி எங்களுடைய பாவ அழுக்குகளை எல்லாம் நாங்கள் விருத்து திரும்பவுமாக ஆண்டவர் இந்த பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ளாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் செலுத்தாதபடிக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்கள் சரீரம் அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரோட சமூகத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே யார் யார் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தாவே இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், இந்த பாவத்தை நான் திரும்பவுமாக நான் செய்யக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி தங்களை அவங்களே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் நீர் இறங்கி அப்பா அவளை ஆராய்ந்து பார்த்து அவருடைய பாவ காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு அவர்களை நீர் சீர்படுத்தி அவர்கள் நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் திரும்பவுமாக ஆண்டவரே பழைய பாவ சேற்றிலே உளராதபடிக்கு கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எனக்காக கர்த்தர் தன்னுடைய இரத்தத்தை சிந்திருக்கிறார், அவர் எனக்காக மரித்திருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் எனக்காக இந்த பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இனி நான் பாவம் செய்யக்கூடாது என்ற ஆண்டவரே விசுவாசத்தோடு அப்பா அப்பேற்பட்டதான ஒரு எண்ணத்தோடு நம்முடைய பிள்ளைகள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. பாவத்து நிமித்தமாக வந்திருக்கிற எல்லா வியாதிகளையும் கர்த்தர் நீர் மாற்றி போட்டு ஆண்டவர் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாவத்து நிமித்தமாக வந்திருக்கிற எல்லா விதமான குடும்பத்தின் சாபங்களையும் கர்த்தர் நீர் எடுத்து போட்டு அப்பாவுடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னுமாய் பாவத்தின் நிமித்தமாக எந்தெந்த காரியத்தை பிள்ளைகள் இழந்திருக்கிறார்களோ அத்தனை காரியங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக திரும்பவும் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் முழுவதுமான ஒரு விடுதலை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தந்து அவளை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளாக நீர் வைத்து அவளை நீர் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் 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 கோடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை பெற்று நல்ல தீர்க்காய்ச்சலை பெற்று அவள் வாழும்படியாக கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்தருள்வீராக, எல்லா கிருபையின் நன்மையும் தந்து வழிநடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.